சேப்பாக்கம் மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் கேலரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கிறோம். நன்றி ஐயா. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கைகளின் எண்ணிக்கை 36,446 அதிகரிக்கப்பட்டு புதிய கேலரி திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் கிரிக்கெட் பிளேயர்கள் MS தோனி, பிராவோ உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோல இந்த கேலரிக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. கேலரி திறப்பு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கிரிக்கெட் வீரர் MS தோனி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கேலரியை திறந்து வைத்து அதற்கு கலைஞர் மு கருணாநிதி என பெயர் சூட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா சிமெண்ட்ஸ் இயக்குனர் எல் சீனிவாசன் மற்றும் இந்திய CSK அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, CSK அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பிராவோ, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் அசோக் சிகாமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த புதிய கட்டுமான பணியானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாகவே இந்த கேலரி பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கேலரியானது புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கேலரி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 139 கோடி ரூபாய் செலவில் இந்த கேலரி கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 31,000 இருக்கைகள் கொண்ட ஒரு மைதானமாக சென்னை சேப்பாக்கம் மைதானம் திகழ்ந்தது. தற்பொழுது கூடுதலாக 5,600 இருக்கைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 1000 இருசக்கர வாகனங்கள், 600 4 சக்கர வாகனங்கள் நிற்கக்கூடிய பார்க்கிங் வசதியும் இந்த கேலரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வீரர்கள் போட்டிக்கு செல்வதற்கு முன்பாக வீரர்கள் தங்கக்கூடிய வீரர்கள் ஓய்வறை, நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய அறைகள் உள்ளிட்ட சிறப்பு VVIP என சொல்லக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அமர்ந்து போட்டியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படக்கூடிய சிறப்பு கேலரிகள் உள்ளிட்டவை இந்த கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருந்த பழமை வாய்ந்த ஒரு கட்டிடங்களில் ஒன்றான மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கேலரியும் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழைய கேலரி இடிக்கப்பட்டு புதிதாகவும் கேலரி கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் அந்த 3 கேலரியை திறந்து வைத்திருக்கிறார். அதில் 2 கேலரிக்கு கலைஞர் மு கருணாநிதி என பெயர் சூட்டியிருக்கிறார். முதல் முறையாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டு புதிய கேலரி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.